மேடம் நான் சொல்றது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க எல்லா பிரச்சனையிலயும் இருக்கீங்க, இது மட்டும்தான் உண்மை. சார் நான் நீங்க சொல்றது கரெக்ட்னு சொல்றீங்களா? நான் பண்ணது கரெக்ட்னு நினைக்கிறேன் சார். பாத்துடலாமா? குறும்படம் போட்டுடலாமா? போட்டுடலாம் சார், போட்டுடலாம் சார். ஸ்மால் பாஸ் யாரு வந்து எடுத்து ஓரமா வச்ச சார், யாருக்காவது கையில ஏதாவது அடிப்பட போகுது. அதுக்கப்புறம் அவரு வந்து எங்களுக்கு வயசு வித்தியாசம் எதுவுமே பார்க்காம இப்படி கை நீட்டி ஃபுல்லா பேசினா சார். யாருக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம? சார் எங்க எல்லாருமே அப்படிதான் சார் பண்ணாரு. யாரு? இல்ல அவங்க வந்து வயசுல மூத்தவர் தானே, வயசு வித்தியாசம் சார். அப்ப வேணா ஒரு பொண்ணு மாதிரி இல்ல ஒரு சின்ன பொண்ணு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம்ல சார், யாரா வேணா எடுத்துக்கலாம்ல சார். எப்படி வேணா எடுத்திருந்தாலுமே கை நீட்டி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் சேரை எடுத்து நான் அப்படி வச்சேன் சார். அப்புறம் தான் சேர் எடுத்து அந்த வாய் வாக்குவாதம் கை வாக்குவாதம் சார் அடிச்சாங்க சார், அடிக்க போனாங்க சார். ஒரு நிமிஷம். இங்க இந்த இடத்துல வந்து ஆண்கள் பெண்கள்ங்கிறது ஒரு சில இடத்துல மட்டும்தான், சரிங்களா? உறங்குற இடத்துல ஒரு சில இடத்துல தான் ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு இருக்காங்க. சோ சண்டையில வந்து இங்க வந்து ஆண்கள் பெண்கள் கிடையாது, பாகுபாடு கிடையாது. இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க பெண்கள். நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன், புரியுறவங்களுக்கு புரியும். சோ சண்டையில வந்து ஆண் பெண் கிடையாது. நீங்க வந்து எல்லா பிரச்சனையிலும் நீங்க வர்றீங்க, புரியுதுங்களா? சரி, எல்லாம் இருங்க இல்ல, ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு பிரச்சனை இல்லை, இங்க இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதுதான் சார் சொல்றேன், தட்டை தூக்கி விசிறி அடிச்சதுனால தான் சார் நாங்க அங்க போனோம். மேடம் நான் சொல்றது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க எல்லா பிரச்சனையிலயும் இருக்கீங்க, இது மட்டும்தான் உண்மை. சார் நீங்க சொல்றது கரெக்ட்னு சொல்றீங்களா? நான் பண்ணது கரெக்ட்னு நினைக்கிறேன் சார். பாத்துடலாமா? குறும்படம் போட்டுடலாமா? போட்டுடலாம் சார், போட்டுடலாம் சார். ஸ்மால் பாஸ் என்ன குறும்படம் எல்லாரும் பாத்தீங்களா? பார்த்தாச்சு. இது குறும்படமா இல்ல ஹாலிவுட்டா? ஹாலிவுட் மாதிரி இருக்கு. ஜில், உங்ககிட்ட ஒரு 2 பழக்கம் இருக்கு, நல்ல பழக்கம், எல்லாரும் கை தட்டலாம். ஒண்ணு, நல்லா வாய்க்கிழிய பேசுறீங்க. இன்னொன்னு, சொல்றதெல்லாம் பொய். கூட இருந்தவங்களும் பார்த்திருக்காங்க, எல்லாருமே உலகமே பார்த்திருக்கு. இப்போ நம்மளும் பார்த்தாச்சு குறும்படத்துலயும், இப்பவும் இல்லைங்கிறீங்களா? ஏன் அப்படி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாத்துக்கும் பேசிட்டு இருப்பீங்க, இப்ப வாய மூடிட்டு இருக்கீங்க. இல்ல இவங்க ஏன் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசும்போது முந்திரி கொட்டை மாதிரி பேசுவாங்க, இப்ப ஏன் அமைதியா இருக்காங்க? ஜில், என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? இல்ல ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் மதிச்சு, இந்த ஷோல ரெஸ்பான்ஸ் மதிச்சு நீங்க வந்து இதுதான் உங்களுடைய ரியாக்ஷனா? நீங்க எதுக்கு இப்ப ஸ்மைல் பண்ணீங்க? ஏன் ஸ்மைல் பண்ணீங்க? இந்த பிஹேவியர் வந்து மாத்தீங்க. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு மாத்தீங்க இந்த பிஹேவியர். அட்லீஸ்ட் பேசலன்னா கூட அது மன வருத்தமா அமைதியா இருக்கலாம், சோகமா இருக்கலாம். சேர் எடுத்து அடிக்க போயிருக்கீங்க, கேட்டதுக்கு ஸ்மைல் பண்றீங்க, சிரிக்கிறீங்க. கோபால், படம் பாத்தீங்களா? இந்த செல்லு இல்ல. செல்லு இல்லையா? குறும்படம் பாத்தீங்களான்னு கேட்டேன். ஓ, குறும்படத்தை சொன்னீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது? அருமை, சூப்பரா இருந்துச்சு. இல்ல, எங்க ஆக்சுவலி ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு.
அதை பார்த்துட்டு நீங்க வந்து சூப்பரா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? ஆமா சண்டே நல்லா போடுங்க அதான் super. ஆ புரியல. சண்டே நல்லா போட்டிருந்தாங்க அதனால சூப்பர். சண்டை அப்ப போடுறது கரெக்ட்டுங்கிறீங்களா? ஆமா கரெக்ட் தான். ஏன் நான் ஏன் கிடைக்கும்னா சண்டை போட்டுதான் ஆகணும். என்ன சண்டை நியாயம்? போட்டாதான் சார் நான் ஏன் கிடைக்கும். நியாயம் கிடைக்கிறதுக்காக இல்ல, இங்க சாப்பாடு கிடைக்கிறதுக்காக தான் சண்டை. என்ன நியாயம்? இல்ல இருங்க இருங்க, என்ன நியாயத்தை கண்டீங்க? என்ன நியாயத்தை கண்டீங்க நீங்க? நான் சண்டே போடல, நான் அப்ப பாத்ரூம்ல இருந்தேன். கோபால் நீங்க அடிச்சீங்களா? ஆமா அடிச்சேன். நீங்க தான் பாத்ரூம்ல இருந்தீங்களே. அதான் வெளியே இருந்து அடிச்சேன். வெளியே வந்து அடிச்சேன். என்ன ஏன் டீமாவில் அடிச்சேன்னா கோவம் இல்ல, நானும் மனுஷன் தானே. என் டீமாவில் அடிச்சேன்னா கோவம் இல்ல, நானும் மனுஷன் தானே. இல்ல கவிதை கோபால் வந்து சண்டை போடாமலே அவர் ஒரு உலகத்துல இருக்காருங்க. ஏன்னா இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஆளு கவிதை கோபால். கண்டஸ்டன்ட்ல மட்டும் இல்ல, உலகத்திலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஆளு. அன்னைக்கு கேட்கும் போது, போன வாரம் கேட்கும் போது வந்து எங்க போனீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வடபள்ளி போனேன். இன்னைக்கு கேட்கறதுக்கு வந்து நான் அடிச்சேங்கிறாரு. எதையாவது ஒண்ணு உளர்றது. ஏன் கோபால் இப்படி இருக்கீங்க? நான் உண்மையை தான் சொன்னேன், பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. ஒரு கவிதை சொல்ல தெரியுமா? கவிதை சொன்னேன். சொல்லுங்க. நீங்க இப்போ சொல்ல போற கவிதையை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்படணும், கிளாப் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், வைப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கவிதை எனர்ஜியா இருக்கணும். நான் சொல்ற கவிதை எனர்ஜியா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எரிச்சலா இருக்குங்கிறீங்களா? எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை அது மற்றவங்களுக்கும் பிடிக்கணும். அந்த கவிதையை சொல்லுங்க. அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கவிதை சொன்னதான் மற்றவங்களுக்கு பிடிக்கும். இல்ல லாஸ்டா சொல்றத சொல்லுங்க. ஏன் 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 ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க. அன்பு என்னும் நண்பர்களை ஆட்டி வைத்து சிங்கமிடா, நண்பனுக்கு உண்ணி என்றால் ஓடி வரும் எங்கள் காத்து கருப்பு அலை அண்ணனிடா, தங்கத்தை ஒரு சிப்பத்தை கூட பண்ண தெரியாது, எங்கள் அண்ணன் மனசு என்னைக்குமே மாறாது, என்னைக்குமே மாறாது, என்னைக்குமே. என்ன ஐஸ் வைக்கிறதுக்காக இதை பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களை ஐஸ் இல்ல ஆக்சுவலி வந்து இது என்ன, எனக்கு கவிதை சொல்றதை விட ஓகேங்களா, இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கவிதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் நாகரிகம். அவங்க கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களா இருக்காங்களா, 1000 தான் சண்டை போட்டாலும் அவங்க யாரு? என்னோட ஃப்ரெண்டு, நண்பர்கள். யார் யாரு யார் யாரு உங்களுடைய நண்பர்கள்? குட்டி, குட்டி, ஜில்லு, சுதி, சாதமா, முத்து, புரியல. லவரா? லவரா? லவ்வர்னா நான் பக்கத்துல உட்காந்துருக்கு, இது கூட தெரியல சார். என்ன சார் நீங்க போங்க சார். இல்ல கோபால், நான் சொல்றது புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க உண்மையாவே சொல்றீங்களா? நீங்க காதலிக்கிறீங்களா? நான் காதலிக்கிறேன். நீங்க காதலிக்கிறது அவங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். தெரியுங்களா? 3 நாளா தெரியும். 3 நாளா தெரியுமா சார்? தெரியுங்களா? ஜெல் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுங்களா? தெரியாதா? என்ன கோபால் புதுசா ஒரு திருப்பத்தை உண்டாக்குறீங்க? சரி ஓகே. புரியல. சவுண்டா பேசுங்க கோபால். இல்ல நான் அவங்க தெரியாதுட்டாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? என்ன தெரியாதுன்ட்டாங்க? அவங்க தான் லவ் பண்றது தெரியாதுட்டாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன சார் சொல்றது? நான் லவ் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னா திரும்ப ப்ரொபோஸ் பண்ண வேண்டியதான் நீ. இல்ல ஒரு நாள் கால் அமுக்கி விட சொன்னாங்க. கால் அமுக்கி விட சொன்னாங்களா? உண்மைங்களா? கால் வலிக்குதுன்னு சொன்னேன் சார், யாராவது அமுக்கி விட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் தான் அமுக்கி விட்டேன். அப்பதான் காதல சொன்னேன். காதல சொன்னீங்களா? எப்படி சொன்னீங்க? பாயால தான் சார் சொல்லுங்க. அதான் எப்படி சொன்னீங்கன்னு கேக்குறாங்க அவங்க கிட்ட. நாங்களாம் என்ன மூக்காலையா சொல்லிட்டு இருக்கோம்? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க எப்படி சொன்னீங்க? காதல எப்படி சொன்னீங்க? காதல சொன்னீங்களா பொறுமையா? நான் வெளிப்படையா அவங்க கிட்ட எப்படி சொன்னீங்க? நீ அப்படி சொல்லி ஒரு தடவை ப்ரோபோஸ் பண்ணிக்கிறீங்க. எப்படி ப்ரோபோஸ் பண்ணீங்கன்னு? பரவாயில்ல, ஏஞ்சி கூட பண்ணுங்க. ஏஞ்சி பண்ணுங்க. ஏஞ்சி பண்ணுங்க.
ஐ லவ் யூ சொல்லு. I love you சொல்லு. I love you சொல்லு. ஐ லவ் யூ ஜில்லுன்னு. ஐ லவ் யூ ஜில்லுங்களா? ஜில்லுன்னு. என் காதுல வந்து ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு வந்துச்சு. கோபால், உங்களுடைய ஆசை நிறைவேறிச்சா? நான் இன்னும் ஆசைன்னு நிறையத்திலேயே. லவ் பண்ண இப்பதானங்க ப்ரப்போஸே பண்ணிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? கோபால், இது வந்து ஒரு காமெடிக்காக இது பண்ணது, சரியா? இது ஒரு கனவு, கனவா எடுத்தாலும் சரி, இல்ல கற்பனையா எடுத்தாலும் சரி, இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்க பேர் கோபால், உங்க பேர் கவிதை கோபால் கிடையாது. இனிமேல் என் பேர் கோபால். காதல் கோபாலும் கிடையாது, கக்குஸ் கோபால் அப்படின்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. அதை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கணும். கவிதை கோபால எத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருந்தேன், இப்ப கக்கூஸ் கோபால சுத்துறது இன்னும் பெரிய விஷயம். சரி, இந்த வாரம் நம்ம எலிமினேஷன் பார்த்துடலாமா? யாரு ஸ்மால் பாஸை விட்டு வெளியே போறது? சாரதாம்மா,